Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw split photo எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுப்போம். இதுக்கு நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இங்கே போய்ட்டு கவுண்டர் டூல் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இங்கே இப்படி கொடுத்துக்கோங்க. ஒரு நேம் ஒன்று மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த நடுவு பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு கலர் கொடுத்துப்போம். நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணாம். ஓகேவா? இப்போ இதை சின்னது பண்ணிக்கிட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அங்கங்கே. நான் இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்னது பண்ணி நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இங்கே ஒன்று இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு எல்லோ கலர் கொடுத்த எல்லா இடத்துலையுமே இதை மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சா? இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். உள்ளே நம்ம கலர் கொடுத்தது எல்லாத்தையும் ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? இப்போ எடுத்தோம்னா நமக்கு எல்லாமே செலக்ட் ஆகி வந்துச்சா? இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்னு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். இது எல்லாத்தையுமே அவுட்லைன் வேணும். எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் போயிருங்க. போயிட்டு நம்ம பிக்சர் நான் இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் எஃபெக்டில் போயிட்டு நான் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும், அதனால் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன். ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இதுக்கு ஏற்றது மாதிரி இந்த பிக்சரை கொஞ்சம் பெருசாக்கிப்போம். இப்போ இந்த பிக்சர் இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபோட்டோ வச்சிட்டோமா, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பவர் இன்சைட் கிளிப்புன்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்ல, இதில் இப்படி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபோட்டோ நமக்கு இப்படி வந்துடுச்சா? இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப்புன்னு போயிடுங்க. போயிட்டு இந்த ஃபோட்டோ இந்த இதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஃபினிஷன் கொடுங்க. இப்போ நமக்கு இது ஓகேவாக்கா? இப்போ இதை திருப்பி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பவர் கிளிப்புன்னு போயிருங்க. போயிட்டு இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இதை கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பி ஆயிரும். திருப்பி ஃபினிஷன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துருங்க. இங்கே நமக்கு பேஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணோன்னா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. போயிட்டு மெஷ் ஃபில் டூல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே சும்மா 1 நம்பர் மாற்றுங்க. நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ பிளர் மாதிரி வந்துடும். இப்போ கீழே டோன் வச்சுருவோம். வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருவோம். இதை ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு பேக் ஆஃப் பேஜ். இப்போ நம்மளுக்கு அந்த இதுலேயே இது கொஞ்சம் பிளரான மாதிரி தெரியும். இப்போ இந்த அவுட்லைன் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டு இந்த அவுட்லைன் ஃபுல்லாத்தையும் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இப்போன்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எல்லோ வேணாலும் எல்லோ வச்சுக்கலாம், ஒயிட் வேணாலும் ஒயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் எது வேணாலும் மாற்றிக்கலாம். நமக்கு சப்போஸ் இந்த இது வேண்டாம் அப்படின்னா இதையும் நம்ம எடுத்துகிட்டு வெறும் அந்த பேக்ரவுண்டோட கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த அவுட்லைனே எடுத்துடுறேன். இந்த எல்லோ இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னு வைங்க, வெறும் இப்படி கூட இருக்கும், இல்லாமல் கூட இருக்கும். அப்படியே நம்மளுக்கு இந்த அவுட்லைன் வேணும்னா இதை இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு கூட வச்சுக்கலாம். இந்த ஒயிட் கலர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் வச்சுட்டு அதில் கூட கலர் மாற்றி கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நமக்கு வேண்டிய கலரில் கிரேடியன்ட் கலரில் கூட கொடுத்துக்கலாம்.